லைஃப் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்குங்க. நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம், நம்ம குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு. எதனால் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, லாஸ்ட் 1 வீக்காக வந்து நான் இன்ஸ்டாகிராம் பக்கமும் வரல. ஃபோன் யூசேஜும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. பிகாஸ் நாங்கள் எல்லாருமே எங்கள் மாமனார் ஊருக்கு வந்திருக்கோம் ஒரு ஃபெஸ்டிவல்காண்டி. நான் 3 விஷயம் இங்கே வந்து ரியலைஸ் பண்ணேன். ஒன்று, டைம் மேனேஜ்மெண்ட். காலையில் எல்லா வேலையுமே நேரமாக முடிஞ்சிடுது. மிச்ச டைம், அதிகமான டைம் கிடைக்குது, அதில் என்ன பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு. செகண்ட் திங் வந்து எங்கேஜிங் வித் பீப்புள். என் பொண்ணு வந்து அப்பார்ட்மெண்ட் லைஃப் வாழ்ந்துட்டுருக்கா. இப்போது 3 வயசில் ஸ்கூல் சேர்த்துறப்போ குழந்தைங்க கூட வந்து எங்கேஜிங்காக இருப்பாளான்னு ரொம்ப யோசித்தேன். ஆனால் இங்கே இருக்க பிள்ளைங்க கூட ரொம்ப வேகமாக அடாப்ட் ஆகி விளையாட ஆரம்பிச்சிட்டேன். மூணாவதாக என்ன சொல்ல வரேன்னா, நம்ம முன்னாடி ஜெனரேஷனான அவங்க தாத்தா கிட்ட பயங்கரமாக கம்யூனிகேட் பண்ணான். அவரும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணார். நீ இப்படி இரு, அப்படி இருக்கக்கூடாது, தைரியமாக ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வைஸ் எல்லாம் அவள் கேட்டா. இது என்னை ரொம்ப யோசிக்க வச்சிருச்சு. உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.